Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் மேலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைத்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக நவீனா, மதுரை மாவட்டம் மேலூரில் இயங்கி வரும் நீதிமன்றம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இடிந்து விழுகும் தருவாயில் இருக்கின்றன. அதனை புதிதாக மாற்றித்தர கோரி வழக்கறிஞர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து மேலூர் வளாகத்தில் இயங்கி வரும் நீதிமன்றம் பார்த்தோமானால் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. இந்த நீதிமன்றங்கள் கட்டிடங்கள் பார்த்தோம்னால் சுமார் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது 1905ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் கால ஆட்சி காலத்தில் இந்த நீதிமன்றமானது கட்டப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம்னா பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த கட்டிடங்கள் தற்போது பழுதடைந்து உள்ளதை புதிதாக மாற்ற கோரி வழக்கறிஞர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் மேலூரில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் முன்னது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை யாரும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடாத நிலையில் அவர்கள் பேரணியாக சென்று மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட நவீனா, அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். மேலும் கடந்த மாதம் 30ஆம் தேதி வழங்காடு மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீதிமன்ற வளாகத்தில் மேற்கூரையில் இடிந்து விழுந்து, அதாவது சிமெண்ட் கரைகள் இடிந்து விழுந்தன, வழக்கறிஞர் மேலே விழுந்தது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோமானால் அதற்கு புதிதாக அமைத்தர வேண்டும், அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அங்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது நவீனா. அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். மேலும் புதிதாக நீதிமன்றம் கட்டித்தரவில்லை என்றால் போராட்டங்கள் தொடரும் என்று அவர்கள் தலைவில் தெரிவித்திருக்கிறார்கள் நவீனா. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.